50 ரூபாய்க்கு எகோருக்கா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேண்டி இப்பவும் 10 ரூபா தான். 10 ரூபாயா? என்னென்ன சொல்றீங்க? இப்ப 20 ரூபான்னு நினைக்கிறேன். இப்ப நான் கண்ணகாலம் போயிட்டு என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் அடிக்கி போயிருக்கா. அதுக்குள்ள ஏதோ சண்டை பிடிச்சு இருந்தாங்க வாசல்ல நின்று. நான் தான் அவங்க டிக்சன். கடினமா இருக்கிறதுல இன்னைக்கு 4:63. அது குறைவு வேற காணக்கூடியது குறைவு தான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கேகே ஸ்டோரில் கொக்குவில் பெட்ரோல் செட் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்கிறேன். ஏஎம்டி பெட்ரோல் செட் இருக்கிட்ட. ஏன்னு சொன்னால், இதில் ஒரு காளான் கடை ஒருத்தர் வந்துருக்கு. காளான் கடை என்ன, இந்த நாங்கள் பலாலி ரோட்டில் இருக்குது தானே, அந்த காளான் பச்சி, காளான் சூப் அதெல்லாம் சேர்ந்த ஒரு கடை ஒன்று, சின்ன கடை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு காளாங்கடை இப்போ திறந்துருக்கணும் இந்த பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில். இப்போ இந்தியாவில் அடையாளம் அவங்களுக்கு சொல்லணும்னா, கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா அந்த ஃபோக்ஸ் ரெசார்ட் அதுகள் இருக்கு. அங்கால அதுக்கு போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் முதலே இந்த கடை வந்துடும். பார்ப்போம் இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி பார்ப்போம். காளான் சூப், கட்லட் மற்றும் அந்த பச்சி இருக்கு. அங்கே இருக்கு. உங்களோட கிடையாது, அங்கேயும் இருக்கு. அதே அங்கே அங்கே இருக்கிற கடை தான் இங்கேயும் வந்துருக்கு. இப்போ 2வது பிரான்ச் இங்கே திறந்துருக்குண்ணா. சரி, நாங்கள் இதில் ஆர்டர் பண்ணி பார்ப்போம். பச்சி தாங்கம்மா. நான் செய்து வேற யாக்கள் அதே கன்செப்ட்ல வேற யாக்கள் இருந்திருக்கலாங்க. அதே கடை தான் என்ன. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பச்சி தான் கூட வருதான். அதோட இந்த சூப்பு ஓடுது. நான் இங்க வந்ததுக்கு எனக்கு சூப் தான் இங்க வெளியில குடிச்சிட்டு வச்சுட்டு போயிருக்கேன். அதோட பக்கத்துல டியூஷன்கள் இருக்கிறபடியா இந்த கட்லட், சாண்ட்விச், காளான் சாண்ட்விச் அதுல எல்லாம் நீங்க ஓடுமான்னு சொன்னாரு. காளான் சாண்ட்விச் நான் அங்கேயே ட்ரை பண்ணி பார்த்ததுல. சரி, அப்ப எங்க ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இவர் எங்கட ஸ்கூல்ல கிரிக்கெட் கோச். கன காலத்துக்கு பிறகு கிரியண்ணா, என்ன கதை சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க? அப்படியே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 12 வருஷமா உங்களுக்கு கண்டு. ஓ, 2017. 12 இல்ல, சாரி 9 வருஷமா ஆகுது. 16 பிரகாரம் இல்லை, 10 வருஷமா ஆகுது. அப்புறம் என்ன ஸ்கூல் ஜேர்சியோட வேற எங்க நாங்க பார்த்தாலும் ஸ்கூல் ஜேர்சியோட பாக்குறோம். நாங்க அப்பையில இருந்து ஸ்கூல் டைம்ல இருந்து நாங்க இப்ப சாண்ட்விச் வச்சு பார்ப்போம். நானும் சாண்ட்விச் தான் போட்டுருக்கேன். வாங்க, எனக்கு நீங்க என்ன ரிவ்யூ சொல்ல போறீங்க? ஓகே, சொல்லலாம். ஓகே, அண்ணா என் கண்ணு அது குறைவு வேற காணக்கூடியது குறைவு தான். அவசியம் மட்டும் அடிக்கடி அது பிரச்சனை இல்லை. அது ஓகே. இப்போ எங்கட காளான் பச்சி வந்துட்டு, காளான் சாண்ட்விச் வந்துட்டு இது 200 ரூபா. இல்லை நீங்க பார்சலுக்குன்னு சொன்னா காளான் சூப்புக்கு மட்டும்தான் 30 ரூபா எக்ஸ்ட்ரா. மிச்சம் எல்லாம் நீங்க பண்ணி கொண்டு போகலாம். பிரியண்ணா எப்படி இருக்கு? ஓகே, நல்லா இருக்கு. நம்ம வந்து சாப்பிட்றேன் 2-3 தரம். என்ன உங்களுக்கு இங்க பிடிச்ச சாமி? இங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சதுண்டா சாண்ட்விச்சும் கட்லெட்டும் எனக்கு பிடிச்சது. நான் இங்கே வந்து அதான் கூட சாப்பிட்றது. மற்றது பஜ்ஜி கடையாக இருந்துட்டு சாப்பிட்றது. நான் சூப் என்ன இது வரைக்கும் குடிக்கல. இவன் நாங்கள் மற்ற கடையில் குடிச்சிருக்கோம். நாங்கள் பலாலி ரோட்டில் கடையில் குடிச்சிருக்க முதல் நல்லா இருக்கிறதப்பா. போயில இங்கே சாண்ட்விச் பெட்டராக இருக்குது. ஸோ அதை நான் டெய்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கு தான் இங்கே சாண்ட்விச் வாங்கியிருக்கிறேன். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். மழை என்ன பிடிக்கும் போலே. மழை மழை போக இன்னும் அடிக்கும் போல. நாளையோட தெரியும்னா பரவாயில்ல. இதில் பாருங்க, உங்களுக்கு கறி எல்லாம் வச்சு சீனி சாம்பார், மற்றது அதோட காளான் கறி, அது சலாட் இல்லையா சூடா இருக்கிறதால கையில வச்சு சாப்பிடுறது.
பரவாயில்ல சார், நல்லா தான் இருக்கு. வெயில் என்னன்னா டியூஷன் இருக்கிறதால விட்டுட்டு நீங்கிற பேரண்ட்ஸ் இதில் வந்து சாப்பிடலாம். அதோட பிள்ளைகள் ஏற்றி கொண்டு போய் வாங்கி கொண்டு வரலாம். காளான் நல்லா தான் வந்தானே. சிலருக்கு மட்டும் அந்த கிரந்தியா இருக்கும், மற்ற எல்லாம் இருக்கும். ஓகே, 200 ஓகே. நீங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டும் ஜெஃப்னா நைட் லைஃப் மண்ட மாதிரி தான் போக போகுது. வாங்க தொடர்ந்து என்னெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். இன்றைக்கு இவர் திக்கினமாவே போகிற வழியில எத்தனை பேர் திக்கின கொண்டு பார்ப்போம். வேற எதுவும் நல்ல ஸ்பாட்னு சொல்லுங்களேன். இப்படி ஸ்ட்ரீட் ஃபுட் உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை? நான் பார்த்ததுக்குள்ள அப்பா கடை அரியாலையில ஒன்று இருக்குது. அரியாலை அந்த தேவ்ஷி குட்டி அது கும்பகோணம் சந்தைக்கு அங்கால. கும்பகோணம் சந்தைக்கு அங்கால கொஞ்சம் கச்சேரி கிட்டே அடி அங்கால அங்கால கும்பகோணம் சந்தை கச்சேரி தாண்டி அங்கால கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனே போறோம். அதில் அந்த மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்குது. கும்பகோணம் சந்தை தாண்டி நாங்கள் அங்கால போகணும். மற்றது எங்களோட பண்ணையில இருக்குது ஒரு அப்பா கடை உண்டு. அப்பா கிடையாது. அக்கா ஒரு ஆள் செய்கிறா, நல்லா இருக்குது. நான் 2-3 தடவை போயிருக்கேன். நல்ல அப்பம், பாலப்பம், முட்டையப்பம் எல்லாம் உடனுக்குடனே போட்டு தருவா. நல்லா இருக்குது. வேற ரெண்டு சொல்ல போனால் அவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். அதில் சுண்ணாத்தில் பஜ்ஜிகள் அது அழுது ஜெட் மோட்டர் சடி போனதில்லை. அங்கால சுண்ணா சந்தி தாண்டி அங்கால ஒரு 500 மீட்டர் போனீங்கன்னால் விட பக்கத்தில் இருக்குது. அந்த வெட்டிங் ஹால் MM ஹாலுக்கு ஆப்போசிட் சைடில் அது ஓகே இருக்குது. மற்றது தெளிப்பளையில் இருக்குது. உங்கள்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் எடுக்கலாம் முடியாது. தெல்லிப்பளையில் என்ன இருக்கு? தெளிப்பளை சந்தைக்கு போகிறதுக்கு முதல் ஜாலி கடையில் ஈவினிங் தான் ஓப்பன். ஒரு 4 to 5 ஓப்பன் ஆகும். 9ல் இருந்து 10 மட்டும் பஜ்ஜீஸ், பட்டிஸ், ரோல்ஸ். அதில் மெயினாக நாங்கள் ஓடக்கூடிய சாமான் பூரி. நல்லா இருக்கும். 40 ரூபா தான். 40 ரூபா நல்லா இருக்கும். இதுகள் கூட சோட்டிஸ் கூட 40 ரூபா, 50 ரூபா, 30 ரூபா அப்படியான கேட்டகரி தான். பிளேண்டி இப்போவும் 10 ரூபா தான். 10 ரூபா என்ன சொல்கிறீங்க? இப்போ 20 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன காலம் போயிட்டு இப்போ 20 ரூபான்னு நினைக்கிறேன். 20 ரூபாய் லாபமே. நார்மலாக ஒரு கடைக்கு போனால் 50 ரூபா அப்படியே. அதோட நேச்சுரல் வியூஸ், மரங்களுக்கு மேலே கீழே மரக்கதிரை எல்லாம் கூட இதுகள். ஓகே, நேச்சுரல் வியூ ஒன்று இருக்குது. அதில் பிரியோசனமாக இருக்கும். போனோம் தெல்லிப்பளை சந்தைக்கிட்டே. தெல்லிப்பளை சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய டீட்டெயில்ஸ் இவர்கிட்ட இருந்தால் எடுத்துருக்கிறேன். நீ போகிற வீடியோக்களை நீங்கள் நிறைய பார்க்கலாம். வாங்க இன்றைக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நன்றி என்ன கனநாளய சந்திச்சதில் நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. ஓகே, நன்றி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்குவில் இண்டு கொல்ச்சி கிட்ட பானிபூரி கடை ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்துக்கிறேன். முதல் தரமாக யாழ்ப்பாணத்தில் பானிபூரி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். 50 ரூபா ஒரு பானிபூரி. அதில் கொக்குவில் இண்டு ஸ்கூல் இருக்குது. கழிச்சு வந்தீங்கன்னா இந்த சரவணபவன் ஹோட்டல் இருக்குது தானே, அப்படியே அந்த அப்படியே அந்த சரவணபவன் ஹோட்டல் தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் வர விட்டு ஆப்போசிட்ல இந்த கடை இருக்குது. பானிபூரி கடை பேர் வந்து மேங்கோஸ். நான் இப்ப 2 ஆர்டர் பண்ணினேன். வர விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நான் மாயை கொண்டு வந்துட்டேன். அந்த புதினா தண்ணி இருக்கு தானே, அது இதுக்குள்ள தந்தவே. மற்றது பானிபூரிக்கா பார்த்துருப்பீங்க, குழம்பு அதில் ஊற்றி இருக்கு. சரி, கிழங்கு அந்த குழம்பு இல்லை, கிழங்கு பிரேட்டல் வச்சிருக்கிறது. இப்ப சாப்பிட்டு பார்ப்போம். 50 ரூபா ஒரு பானிபூரி. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ₹50 ஒருக்கா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து அந்த புதினா, கொத்தமல்லி அதில் எல்லாம் போட்டு தான் அந்த தண்ணி செய்கிறவே. அது கொஞ்சம் அந்த புளிப்பு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ சாப்பிட கூட சேர்ந்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். மறக்காம இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க.
ஓகே, நீ அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம் நாங்கள். கேகேஎஸ் ரோட்ல சட்டநாத சிவன் கோயில் பக்கத்துல இந்த கடை உங்களுக்கு எத்தனை பேருக்கு பரிச்சயம்னு தெரியல. இங்க வந்து டியூஷனுக்கு போயிருக்கலையும் சரி, அதுக்கு முதல் ஸ்கூல் படிக்கல, டியூஷனுக்கு போயிருக்கலாம் நாங்கள் கூடுதலாக தனியாக வர ஏன் பக்கம், அதுக்கு முதல் வீட்டால் வரைக்கும் சரி. இதுல அந்த சர்பத் நெல்லிக்கிற சோதல் இருக்குமா, அப்போ அது வாங்கி குடிக்கிறது. அதே மாதிரி முந்தைய ஸ்வீட் பீடான்ற ஒரு ஐட்டம் இருக்குது, அதுவும் நல்லா இருக்கும். இன்னைக்கு சர்பத் இருக்குவது தெரியல. இப்போ 8 மணி ஆகிட்டு சர்பத் மிக்ஸ் ஃப்ரூட் இருக்கிறது, அதோட நெல்லிக்கிற சதல் இருக்கிறது இப்போ இருக்கான்னு சொல்லி போய் பார்ப்போம். இப்போ சர்பத் ஃபலூடா, சாரி, இப்போ சர்பத் நெல்லிக்கிற சேதம் இருக்கான்னு கேட்டால் அதுகள் இல்லை. ஆனால் பாதாம் பால் இருக்கு, 250 ரூபா. குடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்குது. கனாலத்துக்கு அப்புறம் இங்கே வந்து இங்கே இந்த கடைக்கு வந்திருக்கேன், கோயிலடிக்கெல்லாம் வந்திருக்கிறேன், சண்முகத்துக்கு எல்லாம் வந்திருக்கேன். ஆனால் இந்த கடைக்கு கனகாலத்துக்கு சர்பத்தல் குடிக்கல ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அந்த டேஸ்ட் இதுலயே இருக்கு. ஆனா இனிப்பு கொஞ்சம் கூடவா இருக்கு. 250 கொஞ்சம் குறைக்கலாம் வந்து நிற்கிறேன், பரவாயில்ல. இங்க நீங்க சர்பத் அதெல்லாம் ரெகுலரா ட்ரை பண்றீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேறு இடங்களும் தொடர்ந்து வருது, பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா இரவு ஒரு 8:30 இருக்கும். ஆனா டவுன் நல்லா வெறிச்சோடி போயிருக்கு. நான் என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் அடிக்க போயிருக்கா, அதுக்குள்ள ஏதோ சண்டை பிடிக்க இருந்தாங்க வாசல்ல ரெண்டு பார்க்க மேலாது என்னன்னு தெரியல. அப்படியே நான் வெளிக்கிட்டேன் நீங்க. இப்ப 8:30 தான், ஆனா நல்லா வெறிச்சோடிட்டு. நார்மலா கொழும்பு மாதிரி இங்க டவுனுக்குள்ள இரவுல சரியான க்ரௌடா இருக்காது. எல்லாம் வெறிச்சோடி போயிடும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு எல்லாம் வெறிச்சோடிடும். ஏன்னா கடைகள் கூட்டிடும். நார்மலா கடைகளுக்காக தான் க்ரௌடா இருக்கிறது. இப்ப கடைகள் முடிஞ்சேன்னு சொன்னா எல்லாரும் எல்லாமே எல்லா இடமும் எம்டி ஆயிரும். இப்போ நாங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு வெளிக்கிடுவோம். இல்லை இந்த பங்குக்கு பெட்ரோல் இது பவுசர் வந்துருக்குது, அடிப்பாங்களோ தெரியல, போய் பார்ப்போம். அடிக்கிறாங்க. இப்போ நான் நல்லூர் வீராளியம்மன் கோயிலுக்கு போகிற அந்த ரோட்டில் நிற்கிறேன். என்னென்னா இந்த எங்கே இருந்துன்னா இப்போ டவுனுக்குள்ளே இந்த வீராளியம்மன் கோயிலுக்கு போகிற ரோட்டில் என்னென்னா எனக்கு பிடிச்ச ஒரு கடையை காட்டப்படுற ஒரு இப்போ ஃப்ரைட் ரைஸ்ன்னா நான் இந்த கடையை தான் கூட வருவேன். சொத்தான்னு சொன்னால் டவுனுக்குள்ள ஒரு கடை இருக்குது. இப்போ யார் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதுக்கு, ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கிற கடையா இந்த கடையை சொல்லுவேன். நல்லூரில் இருக்கிற இந்த ஹரி ஹோட்டல், இங்கே தான் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி மற்ற கடையை சொன்னாலும் ஏதாவது காரணம் சொல்லுவாங்க, கடையில் வந்து இது வந்தேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தான்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. அதே கொத்ததலுக்குன்னு சொன்னால் டவுனுக்குள்ள ராஜா தியேட்டர் இருக்குது தானே, அதுக்கு முன்னுக்கு ஸ்ரீ பாம்பீஜ்ன்ற ஒரு கடை இருக்குது. அங்கே தான் மட்டும் கொத்து நான் கூடுதலாக எடுக்கிறது. ஆனால் இப்போ ஒரு 2 வருஷமாக எடுக்கல. இப்போ டேஸ்ட் என்னமா எனக்கு தெரியல. ஆனால் விலையும் குறைவாக டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும். கடை வந்து உள்ளுக்கு பார்த்துட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு அந்த பெயின்களுக்கு உள்ள பார்க்கல அது அப்படித்தான் இருக்கும்ட்டு. அதே மாதிரி அந்த நேரத்தில் அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் அதுகள் எல்லாம் பார்த்து வச்சு எடுக்கிறது. இப்போ இந்த 2 கடையும் ஒத்துக்கும் ரைஸுக்கும் எனக்கு பிடிச்சது. நீங்கள் இங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்விடத்துல தான் இந்த சைனீஸ் டிராகன் கஃபே வந்திருக்கு, இந்த ஹரி ஹோட்டலுக்கு கொஞ்சம் முன்னுக்கு. கொழும்புல ஃபேமஸான ஒரு கடை. போகணும்னு போகவே என்ன விலை கூடவே இருக்கும். டேஸ்ட் ஒரு சில நேரத்தில் நல்லா இருக்கும், ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும். அப்போ என்ன வாங்கிட்டு தெரியாதால நான் ட்ரை பண்ண போகவே இல்லை. சரி, நாங்கள் இனி அடுத்தது எங்கே போகிறோம்ன்றதை தொடர்ந்து பாருங்க. இப்போ யாழ்ப்பாணத்தில் நைட் லைஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேரம் படியல் விட்டு போயிட்டு அங்கே வந்து பண்ணைக்கு இல்லாடி ஒரு படத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு போய் ஏதாவது ஒரு பிடிச்ச கடையில் சாப்பிட்டுட்டு பிறகு திரும்ப அது பின்னேரம் போயிட்டு சிலது விளையாடி போட்டு போவாங்க, சிலது அப்படியே செட் ஆகி படத்துக்கு போயிடுவாங்க, பண்ணைக்கு போயிடுவாங்க. சிலர் நல்லா விளையாடி போட்டு அப்படியே பிடிச்ச ஒரு சாப்பாடு கடைக்கு போகிறது, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீ கடை இல்லாட்டி வேறு எங்கேயாவது செட் ஆகுறது. அப்படி இப்போ யாழ்ப்பாணம் கேம்பஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டீ கடை வந்திருக்கு. அதில் தான் உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன். அங்கே தான் இப்போ க்ரௌடே இருக்கும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டி ஃபோக்ஸ்ன்னு சொல்லி ஒரு டீ கடை இருக்கு. இப்போ இதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் க்ரௌட் ஆகிருக்கு. இவர் டிக்சன் நான் தான் அவங்க டிக்சன். கடினமா இருக்கிறதுல இன்னைக்கு 4:63. ஓகே, இன்னைக்கு சொன்னா தானே போ ஒவ்வொருத்தரா தெரிஞ்சாக்கள் வந்து அம்பிடுவாங்க. அந்த வகையில இங்க வந்து அம்பிட்டது இவர்றான். இங்க பாத்தீங்கன்னா டீ, முறுக்கு, மற்றது இந்த பிஸ்கட் அதில் எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி அங்காலையும் ஒரு கடை இருக்கு. வாங்க அப்படியே போய் மிச்சத்தையும் பார்ப்போம். சமோசா அதெல்லாம் வடியா இல்லை. சிக்கன் சாப்பிட இதுலையே பட்ஜெட் சாப்பாடு வடியா. பட்ஜெட் சாப்பாடு சாப்பிடல. மத்தியானம் வந்து சிக்கன் சமோசா சாப்பிடும். நல்லா இருக்கும். சிக்கன் ரொட்டி இருக்கு, வடியா இருக்கு. சிக்கன் ரொட்டி கிழங்கு ரொட்டி தான் சிக்கன் வச்சிருக்கு. பரவாயில்லையே. ரோசோ எல்லாம் அடுத்துடால ரோசோ எது கேம் சென்டர் எடுத்துட்டாரு. இல்லை இருக்கு. அது வந்து ஜப்பான் படிக்காது. தெரியும் ஒரு அப்போ ஜூனியர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரோல், சிக்கன் சமோசாவும் மத்தியான சாப்பாடு அந்த பட்ஜெட் சாப்பாடு நல்லா இருக்கு. ஒன்று நண்பர் சொல்லியிருக்கிறார், வந்து ட்ரை பண்ணுங்க. அதோட அதுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, அந்த சுட சுட ரோல்ஸ் இருக்குன்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடை இருக்குது. அது உங்களோட ஜூனியர் கடை. அந்த கடையில் ரோல்ஸ் சைவமும் மச்சமும் இருக்கு. சூடா இருக்கு. அடிக்கடி போவேங்களும் டக் டக் டக்குன்னு 3000 சூடா இருக்கும். அப்ப அதுவும் நல்லா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீ கடை, அதோட சாப்பாடு கடை, சமோசா அது வாங்கலாம். அங்கால ஷோட்டீஸ் கடை எல்லாம் தொடர்ந்து இருக்கிறதால இதுக்குள்ள கேம்பஸுக்குள்ள நல்ல ஒரு ஓட்டமோடு இதுல. இதுதான் அவங்க சொன்ன ரோசோ. இது வந்து எங்கட ஜூனியர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே நீங்கள் PS5 கேம் அதுகள் வந்து விளையாடலாம். அதே நேரம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் எதுவும் டெவலப் பண்ணி கொள்ளணும்டா அதுவும் செஞ்சு விடலாம். அதே மாதிரி படங்கள் இப்போ ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எதுவும் படம் பார்க்க போறீங்கன்னா அதுவும் நீங்கள் செய்யலாம். இதுதான் கலட்டி சந்தையில் இருக்கிற ஜென் கஃபே. இதுவும் ஒரு திறந்த ஒரு 6-7 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 6-7 மாதம் இல்லாட்டி 1 வருஷமாக தெரியல, மறந்துட்டு. ஏன்னா நான் இங்கே வந்து போகிறது முதல் குறைவாக இருந்தது. எங்கட படிகள் எல்லாமே வந்து இங்கே செட் ஆயிடுவாங்க. முந்தி இதுக்குள்ளே முதல் இருந்த ஒரே ஒரு டீ கடை இதுதான். இப்போ அங்கால நான் காட்டின அந்த தேர்ஸ்டி ஃபோக்ஸ் வந்துட்டு இங்கால ஒரு சின்ன கடை ஒன்று வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டீயோட சேர்த்து இந்த ஷோர்டீஸ் ஐட்டங்களும் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு இங்கே பிடிச்சது லெமன் டீ. இப்போ எங்கட படிகள் 2 பேர் வந்துக்கிறேன். யாராவது ஒருத்தன் வந்து 1 இருப்பேன். இங்கே இருக்கிறவன்னு சொன்னால் பின்னேற ஒரு ஆளை காணுவன், மத்தியானம் ஒரு ஆளை காணுவன். அதே மாதிரி இப்போ வந்ததுக்கு இவங்க நிற்கிறாங்க. இவர்தான் இரவு நிற்கிறார். எல்லா நாளும் முக்காவாசி நாள் சொல்லலாம். முக்காவாசி நாள். இங்க உனக்கு பிடிச்ச டீ என்னது? நான் ஜிஞ்சர் பிளேன் டீ. எனக்கு அந்த லெமன் பிளேன் டீ இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாலுமே வர்றேன். நல்லா இருக்கும். 100 ரூபா தான். டேஸ்டா இருக்கும். அது சீனியோட குடிச்சிங்கன்னா நல்லா, இன்னும் நல்லா இருக்கும். நாங்க சீனி இல்லாம குடிக்கிற டீ. அவர் வந்து காடமன் டீ. என்ன கிரௌட இன்னும் காணல் லேட் ஆயிட்டு 8 மணி போல ஃபுல்லா இருக்கு. பகல் பகல்ல எத்தனை கடை திறக்கிறோம்? 12 இருக்கு. 8:30 திறந்துருவாங்க. இரவு க்ளோஸ் பண்ணா 11 ஆகும். 12 ஆகும். சில நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கிட்டாரோட வந்து இதுல இருந்து பாட்டு பாடுவாங்க. அதுவும் நல்ல ஃபன்னா இருக்கும். அப்படி ஒரு ஸ்பாட் தான் இது. இதுல இன்னொரு ஸ்பாட் வர போகுது கொஞ்ச நாள்ல. எங்கட ஸ்பாட் மானிப்பையில இருக்கு, அது வர போகுது. பக்கத்துல மிலேனியம் இருக்கு தானே, அந்த இடத்துல எங்கட ஸ்பாட்டும் வர போகுது. அப்ப நீ இந்த இடம் ஃபுல்லாவே டீக்கு பஞ்சம் இல்லை. ஒரு கடை பூட்டி இருக்கா, அடுத்த கடையை போங்க. அந்த மாதிரி வெரைட்டி ஆடுக்கலாம். இங்க வந்த ஒரு செட், அங்கே தேர்ஸ்டி ஃபோக்ஸுக்கு போன ஒரு செட், இங்கே மிலேனியத்துக்கு போய் எங்கட ஸ்பாட் போன ஒரு செட். இங்கோட மசாலா டீ ஒரே நாள் ட்ரெட்டுக்கும் போற செட்டும் இருக்கு. ஓ என்ன இப்ப அங்க போய்க்குள்ள ஒரு 2-3 படிகள் இருந்தாங்க தானே, அதே மாதிரி இங்க வந்தாலும் ஆக்கள் இருப்பாங்க. இப்ப இவர் இங்க இருக்கிறாருன்னா அங்க போய் ஆக்கள் இருந்தா அங்க போய் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி இப்ப இங்க நாங்கள் லெமன் பிளேன் டீ வேண்டி குடிச்சிட்டு வலிக்கிடுவோம். சொல்லிட்டு இல்ல சொல்லிட்டு வா. ஓகே.
ஓகே, நாங்கள் இப்ப ஜென் கஃபே பற்றியும் பிசினஸ் என்ன மாதிரி ஓடுதுன்ற பற்றியும் இங்க கேட்போம். சொல்லுங்க, என்ன மாதிரி கடையை பற்றியும் பிசினஸ் என்ன மாதிரி ஓட்டம்ன்றதுன்னு சொல்லுங்க. கடையை பத்தி ரொம்ப எல்லாருக்கும் தெரியும் கடையை பத்தி. இப்ப திறந்து ஒரு வருஷமா? ஒரு வருஷம் தான். நான் நினைக்கல இந்த ஒரு வருஷத்துல நார்மலா தான் போனா இந்த ஒரு வருஷத்துல ரொம்ப ரீச்சிங் நினைக்கிறேன் இந்த கடை. அப்புறம் நார்மலா பிசினஸ் சொல்ல போனா என்ன சொல்றது, அவரேஜா தான். அதுவும் எஸ்பெஷலி மழை டைம்லன்னா, இந்த மழை டைமுக்கு சூடா டீ குடிக்க அந்த மாதிரி டைம்லன்னா கொஞ்சம் கிரௌடா இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தான், சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுவோம். மற்றபடி நார்மலா மற்ற நாள்ல எல்லாம் நார்மலா அவரேஜா வந்துருப்பாங்க. இங்க கூடுதலா மசாலா சாய் அந்த டீக்கு தான் ஃபேமஸ். அதுக்கு தான் வருவாங்க. அதை விட்டு இப்போ புதுசாக மில்க் ஷேக் அந்த மாதிரி எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு கூட வருவாங்க. மசாலா சாயோட வேற என்ன, டீ ஐட்டத்துல வேற என்ன? மசாலா சாயோட டீ ஐட்டத்துல ஏலக்காய் டீ இருக்கு, மைலோ டீ இருக்கு, அப்புறம் இந்த ஜிஞ்சர் டீ. அப்படி அதோட இன்னும் புதுசா நிறைய ஒரு ஃபிளேவர் நான் போட்டு இருக்கும். அதில் மெனுவில் போட்டோன்னே இப்ப இன்னும் அங்க திறக்கிறீங்களோ இல்லோ, அது இடையில கொஞ்ச நாள் ஓடிக்கொண்டிருந்த பிறகு இப்ப திருத்தவையில நடக்குது. என்ன நார்மலா அதுல என்ன சொல்றது, இது வெளியில இருந்து டீ குடிக்கிறது மழை காலத்துல என்ன வெளியில இருந்து குடிக்கிறதுக்கு ஓகே வரும். அந்த டைம்ல ஆகலும் வெக்க அடிக்கிற டைம்ல மில்க் ஷேக் அந்த மாதிரி இதுல பேசிக்கல இருந்து கூலா குடிச்சு ஜில்லா ஃபேமிலியா ஃபன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காண்டிதான் அந்த ரூம் ரெடி பண்றோம். அது இன்னும் ஒர்க் இன்னும் முடியல கட்டத்துல இருக்கு. முடிஞ்சோன்னா அதை ஓபன் பண்ணுவோம். ஓகே, எனக்கு இப்ப என்னன்னா இது கடையை பத்தி இல்ல, இந்த யாழ்ப்பாணத்துல இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குதானே, உங்களுக்கு பிடிக்க இடங்கள் சொல்லுவீங்க. இந்த வண்டில் கிடையாது, அப்பா கிடையாது, பெருசா போனது இல்லையே. வந்தீங்க, நான் வெளியிலன்னா ஆனா வந்ததுக்கு இன்னும் பெருசா போகல. போனா அடுத்த டைம்ல சொல்றேன். சரி, ஓகே, தேங்க்ஸ் சார். இன்னொன்று மார்க் தானே. இப்ப எங்கட டீ எல்லாமே வந்துட்டுது. அது ஏலக்காய் டீ, இது லெமன் பிளேன் டீ. எங்க 2 பேர்ட்டையும் சீனி போடாது, வித்தவுட் சுகர். இது சீனி போடாம ஒரு டேஸ்ட் இருக்கும். சீனி போடாம குடிச்சீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். தொண்டைக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு ஸ்ட்ராங்கா இறங்கும். ஆனா சீனி போட்டீங்களோ அந்த டேஸ்ட் வேற. ₹100 இந்த டீ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நார்மல் டீ தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.